ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு குலோப் ஜாமுன் மாதிரி தாங்க பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இந்த பால் கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம பால்லே செய்ய போகிறோம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக, ரொம்ப சாஃப்டாக, வாயில் போட்டோன்னா கரையுங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ வாங்க இந்த பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இடியப்ப மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சுடுதண்ணி ஊற்றிக்கலாங்க. சுடுதண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை பிசைஞ்சுக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா அந்த மாவு பிசைஞ்சுக்கணும். சுடுதண்ணி ஊற்றி மாவு பிசையும் போது கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பூனை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம கையில் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாங்க. இதுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசைஞ்சாலே போதுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ உருட்டிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் உருண்டை சைஸில் உருட்டிக்கலாம். உருட்டுறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதே மாதிரி உருட்டி வச்சிடலாங்க. இப்போ தண்ணி நல்லா காய வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். அந்த கொழுக்கட்டை வேகிற அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ உருட்டி வச்ச உருண்டைகளை நான் போட்டுக்கலாங்க. 2 பேட்சாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்ச் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதிகமாக போட்டுறாதீங்க, கொழுக்கட்டை வேகாது. 2 பகுதியாக போட்டுக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விடலாங்க. இது ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம மீதி இருக்கிற உருண்டைகளை இதில் போட்டுடலாம். இப்போ இது ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ அரிசி மாவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நல்லா வேகட்டுங்க. கொழுக்கட்டை ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். அடிக்கடி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா கெட்டி ஆகிடும். இப்போ 1/2 கப்பு ஜீனி சேர்த்துக்கலாம். 1 கப்பு அரிசி மாவுக்கு 1/2 கப்பு ஜீனி சேர்த்துக்கலாங்க, கரெக்டாக இருக்கும். இது நல்லா கெட்டியானதுக்கப்புறமா 1 கப்பு பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து காய்ச்சின பால் தாங்க சேர்க்கணும், காய்ச்சாத பால் சேர்க்கக்கூடாது. காய்ச்சின பால் 1 கப்புலேருந்து இல்லைன்னா 3/4 கப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடலாம். இது நல்லா வேகட்டும், நல்லா கெட்டியாக வரணும். பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு கெட்டியாக வந்துருச்சுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அடிக்கடி. இப்போ இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. வாசனைக்காக இந்த ஏலக்காய் பொடி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். இப்போ நல்லா கலந்து விடலாங்க, நல்லா கெட்டியாக வரட்டும். இப்போ கெட்டியாக வந்துருச்சுங்க, போதுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மில்க் மெய்டு மாதிரியே இருக்குங்க. நான் பால்லே வெந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு உருண்டையும் குலோப் ஜாமுன் மாதிரியே இருக்குங்க. வாயில் போட்டோன்னா கரையும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.